கொடைக்கானலில் விளையும் சிறிய ரக மிளகாயான காந்தாரி குறித்த ஒரு சின்ன செய்தி கோவை இது. சமவெளிகளில் நாம் பயன்படுத்தும் பச்சை மிளகாய் எல்லாம் ஆங்கிலேயர்களால் தென் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. ஆனால் அதற்கு முன்பே நமது மேற்கு தொடர்ச்சி மலையில் காரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய பொக்கிஷம்தான் காந்தாரி எனப்படும் காணல் மிளகாய். தாவரவியலாளர் ஆல்பர்ட் ப்ரூனே 1800களிலேயே வியந்து பாராட்டிய இந்த மிளகாய் சாதாரண பச்சை மிளகாயை விட 20 மடங்கு சிறியது. ஆனால் காரத்தன்மையோ 20 மடங்கு அதிகம். இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்கும் அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது என்று கூறப்படுகிறது. இதன் மகத்துவத்தை உணர்ந்து கேரளா உள்ளிட்ட அண்டை மாநில நிறுவனங்கள் இப்போதே கொடைக்கானல் விவசாயிகளை தேடி வந்து வாங்கிச் செல்கின்றன. நோய் தொற்று இல்லாமல் ரோஜா செடி போல அடர்ந்து வளரும் இந்த காணல் மிளகாயை அரசு நாற்றுகளாக வழங்கினால் மலைப்பகுதி விவசாயிகளுக்கு இது ஒரு ஊடுபயிராகவும் பெரும் லாபம் தரும் தொழிலாகவும் மாறும் என்று தோட்டக்கலைத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.